இரவில் ஒரு பயங்கர புயல் வீசியிருந்தது. மேலும் அலைகள் வடிந்தபோது ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் கரைக்கு அடித்து வரப்பட்டிருந்தன. தொலைவில் ஒரு சிறுவன் தன்னை நோக்கி வருவதை அந்த முதியவர் கவனித்தார். அந்த சிறுவன் நின்று குனிந்து ஏதோ ஒன்றை கையில் எடுத்து அதை கடலில் வீசினான். அந்த முதியவர் நெருங்கி வந்ததும், "காலை வணக்கம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கலாமா?" என்று கேட்டார். அந்த சிறுவன் சற்று நின்று மேலே பார்த்து, "நான் நட்சத்திர மீன்களை மீண்டும் கடலில் வீசுகிறேன். அலைகள் வடிந்துவிட்டன, சூரியனும் உதித்துக் கொண்டிருக்கிறது. நான் அவற்றை மீண்டும் கடலில் வீசவில்லை என்றால் அவை இறந்துவிடும்" என்று பதிலளித்தான். அந்த முதியவர் முடிவற்ற கடற்கரையையும் எண்ணற்ற நட்சத்திர மீன்களையும் பார்த்தார். அவர் சிரித்துக்கொண்டே, "ஆனால் இளைஞனே, பல மைல் தூரத்திற்கு கடற்கரை பறந்து விரிந்திருக்கிறது என்பதையும் ஒவ்வொரு மைலிலும் நட்சத்திர மீன்கள் நிறைந்திருக்கின்றன என்பதையும் நீ உணரவில்லையா? உன்னால் அவை அனைத்தையும் காப்பாற்ற முடியாது. உன்னால் ஒரு சிறு மாற்றத்தை கூட ஏற்படுத்த தொடங்க முடியாது" என்றார். அந்த சிறுவன் மரியாதையுடன் கேட்டான். பிறகு அவன் குனிந்து மற்றொரு நட்சத்திர மீனை எடுத்து அலைகள் உடைந்து வரும் பகுதிக்கு அப்பால் பாதுகாப்பான தண்ணீருக்குள் வீசினான். அந்த சிறுவன் புன்னகையுடன் அந்த முதியவரை பார்த்து, "அது அந்த ஒன்றுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது" என்றான். முக்கியத்துவம் பெறுவதற்கு நாம் இந்த முழு உலகத்தையும் மாற்ற வேண்டும் என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் உதவி செய்யும் அந்த ஒரு நபருக்கு நீங்கள்தான் உலகம்.